பண்ணியிருக்கேன். மோல், மாலிகுலர் மாஸ், ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ வெல்கம். ஓகே 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோ லாங் டேர்ம் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் கேட்குற கமெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ உங்களுக்கு 11th இதோட முடியுது. அடுத்தவங்களுக்கு 12th தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட போகிறேன். ஸோ பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் அனாலிசிஸோடு இருக்குது. எல்லாமே நம்ம இது லாஸ்ட்டு பார்க்கலாம். சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேஜ் நம்பரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு நான் பேஜ் நம்பர்ஸோட அப்டேட் பண்ணுறேன். ப்ராப்ளம் உட்பட எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் தென் நம்ம இது வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ லெசன் வைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. 2 நாள் டைம் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிட்டேன். 2 வால்யூம் இருக்கிறதுனால. ஸோ கெமிஸ்ட்ரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சைட் பை சைட் ப்ராப்ளம் சொல்லிடுறேன். மாஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா, பேலன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஆல் புக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு லைக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனை பேர் மென்ஷன் பண்ணுறீங்கன்றதை பார்க்குறேன். ஸோ மேக்ஸோட ஃபுல் கீ வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டீப் ப்ராக்லி, ஹெஜின்பிங், அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அண்ட் ஸ்டடி ஆல் புக் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. லெசன் 3. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ வித்தவுட் ஆப்ஷனோட பார்த்தவங்களுக்கு தெரியும் இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 days டைம் இருக்குது. ஸோ தாராளமாக இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் ஒன் மோர் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். மறக்காமல் கமெண்ட்டில் இதையும் சொல்லுங்கள். ஓகே சார் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். 1.5 நிமிஷத்தில் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? பப்ளிக் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம இந்த போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த பப்ளிக் 2 to 3 year கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு சாம்பிள் பப்ளிக் மாடல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் 1 ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு நான் அந்த இன்சைடு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். லாங் டேர்மில் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து உங்களுக்கு நான் ஏன்னா இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம 11th பசங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி ஓகே பசங்களா, ப்ராப்ளம்ஸ் உட்பட எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ ப்ராப்ளமும் சைட் பை சைடு மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் என்ன ஃபர்தர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. அடுத்து ஓகே அண்ட் தென் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல ஃபுல் கீ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண உடனே டெஃபினட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் கீ வந்துடும். ஸோ அதுவும் நம்ம சேனலில் வந்தோடனே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கீ ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீயை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த கீழெலாம் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்லாம் முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அது நம்ம சேனலெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் வேணும்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெல் பட்டன் ஆலும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் இந்த இம்பார்ட்டண்ட் ஓரளவு கொஸ்டின்ஸுக்கெல்லாம் இந்த ஆன்சர் கீயோடையே கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. அதுதான் ரொம்ப மாறி சொல்கிறது. கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை கொஞ்சம் டஃபஸ்டான பேப்பர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் படிக்கணும். படித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உட்பட இருக்குது. அண்ட் தென் ரிவைஸ் ஆல் ஸ்ட்ரக்சர் ஐயூபிசி நேம் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டடி வெல் புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சைட் பை சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லெசன் 12 பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன். ஸோ அண்ட் தென் இந்த 3 மார்க்கில் கம்பல்சரி இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் பாருங்கள், போல்டில் கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் 13th லெசன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத 1 ஷார்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் தென் கெமிஸ்ட்ரிக்கு இந்த இன்சைடு கொஸ்டின்ஸில் வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குக்கு இன்சைடு கொஸ்டின்ஸில் வேணுமா அப்படின்றது இருந்தாலும் சொல்லுங்கள். கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வேணுமா அப்படின்றது கேட்டால் கூட உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 12th பார்த்துட்டிங்கன்னா பிடிஏ கொஸ்டின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் நான் அந்த பிடிஏ கொஸ்டின்ஸை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பிடிஏன்றது கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீட்டாக ஒழுக்கமாக அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸில் அதில் கேட்டிருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் உட்பட எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நேமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேமிங் ரியாக்ஷன்ஸு
ஓகேங்களா. ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ ஈஸியாக கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற கொஸ்டின்ஸை கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. அண்ட் தென் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூம்மா. இந்த அனாலிசிஸ்க்கு கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்துட்டிங்கன்னா March 2019, July 2019, September 2020, May 2022 அதை வச்சு அனாலிசிஸ் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. நான் லைட்டாக அப்படியே காமிக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸு. ஓகேவா? ஓகே பசங்களா. ஸோ அண்ட் தென் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்கடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.